வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர்பான நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம். புதிய கமன்பில மற்றும் விமல் வீரவங்ச போன்ற போலியான விடயங்களை சமூகமயப்படுத்துவதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க கடுமையான குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது முதல் வழக்கு பதிவு செய்து 24 மணி நேரத்திற்குள் கைது செய்திருக்கிறது ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஆவேசம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தொடர்பான நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரிட்டன் தலைமையிலான பிரேரணை இன்று திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணை கடந்த மாதத்தின் தொடக்கத்தில் முதலாவது வரைவாக சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்ட திருத்தங்களுடன் கூடிய இறுதி வரைவு இன்று பேரவைக்கு முன்வைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிப்பதற்கான இந்த தீர்மானத்தை பிரிட்டன், அமெரிக்கா, கனடா, மலாவி மற்றும் மாண்டினேக்ரோ ஆகிய நாடுகள் முன்னெடுத்து சமர்ப்பித்தன. இத்துடன் மேலும் 22 நாடுகள் இணை அனுசரணை வழங்கியிருந்தன. இதன் மூலம் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணிப்பதற்கும் பொறுப்புக்கூறல் செயல்முறைகளை வலுப்படுத்துவதற்கும் மனித உரிமை உயர் ஆணையாளர் அலுவலகத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று ஜெனீவா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏப்ரல் தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்புகள் இருப்பதாக நான் முன்பே குறிப்பிட்டுள்ளேன். ஆனால் அவரே தாக்குதலை முன்னெடுத்தார் அல்லது அதன் நேரடி பங்கு வகித்தார் என்று நான் கூறவில்லை. இந்த தாக்குதலை சக்ரான் மற்றும் அவரது குழுவினர் மேற்கொண்டது என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை என்று அமைச்சர் விளக்கம் அளித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த தாக்குதலுக்கான சூழ்ச்சிகளில் பிள்ளையானுக்கு ஒரு அளவுக்கு தொடர்புகள் உள்ளன. அதனால் இந்த சம்பவத்திற்கு யார் ஆதரவு அளித்தார்கள், இதற்கு பின்னால் யார் இருந்தனர் என்பதையே நாம் கண்டறிய வேண்டும். இது ஒரு திட்டமிடப்பட்ட சூழ்ச்சி என்பதும் அனைவருக்கும் தெரியும். இந்த சம்பவத்தின் பின்னால் அரசியல் தொடர்புகள் உள்ளனவா என்பதை ஆராய்ந்து வருகின்றோம். இதேவேளை ரக்பி வீரர் தாஜுதீன் கொலை வழக்கிலும் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். புதிய கமன்பில மற்றும் விமல் வீரவங்ச போலியான விடயங்களை சமூகமயப்படுத்தி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்று தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் திங்கட்கிழமை நடைபெற்ற மகத நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இவர்கள் இனவாதத்தை முன்வைத்து அரசியல் பலன் தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அத்தகைய முயற்சிகள் நாட்டுக்கு தீங்கு விளைவிப்பவை என்றார். கடந்த பொது தேர்தலின் போது தேர்தலில் போட்டியிடாமல் தோல்வியினை உணர்ந்து விலகியவர்கள் இன்று தேசப்பற்றாளர்கள் போல பேசுகின்றார்கள். நாட்டை இனவாதம் வழியே பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கியதற்கு இவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். புதிய கமன்பிலவும் விமல் வீரவங்சவும் இன்னமும் கடந்த அரசாங்கம் தான் ஆட்சியில் உள்ளது என்று நினைத்துக் கொண்டு நடக்கின்றார்கள். போலியான விடயங்களை சமூகத்தில் பரப்ப முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அவற்றை சுற்றியுள்ள விசாரணைகளில் அவர்கள் முன்னிலையாக வேண்டும். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. இனவாதத்தை முன்வைத்து கிடந்த அரசியல் செல்வாக்கை மீண்டும் பெறும் முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் நாட்டின் மக்கள் இனி இத்தகைய முயற்சிகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். மக்களின் மனதில் தவறான தகவல்களை ஊட்ட முயற்சிக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் இடமில்லை என்று மஹிந்த ஜாசிங்க தெரிவித்தார். இதேவேளை தங்காலையில் அண்மையில் கைது செய்யப்பட்ட புவக் தண்டாவே சனா தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்த தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச பெரிதொரு நாளில் முன்னிலையாக அனுமதி அளிக்குமாறு தங்காலை போலீஸ் நிலையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தங்காலை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஞாயிற்றுக்கிழமை விமல் வீரவன்சக்கு அழைப்பானை அனுப்பி புவத்தண்டாவே சனா தொடர்பான அரசியல் தொடர்புகள் குறித்து அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் வாக்குமூலம் பெற வேண்டும் என்று அறிவித்திருந்தார். தங்காலை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருமளவான போதைப்பொருள் குவியலை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளமை தொடர்பாக அண்மையில் கைது செய்யப்பட்ட சனத் வீரசிங்க என்ற புவத் தண்டாவே சனாவின் அரசியல் தொடர்புகளை பற்றிய தகவல்களை விமல் வீரவன்ச கடந்த 2ஆம் தேதி ஊடக சந்திப்பொன்றில் வெளியிட்டிருந்தார். அழைப்பாணை ஞாயிற்றுக்கிழமை பகலில் கிடைத்ததாகவும் அதே நாளில் தங்காலை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாக முடியாது என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்தார். இதனை அடுத்து அவர் புதிய தேதி கோரியிருந்த நிலையில் தங்காலை போலீஸ் அந்த கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் வீடமைப்பு அமைச்சராக இருந்தபோது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆரம்பித்த சமட்ட சமண வீட்டு திட்டம் அரசியல் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த திட்டத்தின் கல்வெட்டுகளில் பெயர் பொறிப்பதற்கு 2 கோடி ரூபாவுக்கு மேல் செலவிடப்பட்டதாகவும் இதனை சுற்றி ஊழல் மோசடி இடம்பெற்றுள்ளதற்கான விசாரணைகளை முன்னெடுக்க அமைச்சர்கள் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள திவலைத்தீவில் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் என்று அரசாங்க வேலை திட்டத்தின் கீழ் 10 லட்சம் நிதியுதவியின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை ஞாயிற்றுக்கிழமை மக்களிடம் கையளித்ததை தொடர்ந்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறியிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சஜித் பிரேமதாச மட்டக்களப்பில் ஆரம்பித்த வீட்டு திட்டங்கள் பலவும் அத்திவாரம் இடப்பட்டு கைவிடப்பட்டன. இந்த திட்டங்கள் மக்களின் தேவைக்காக அல்ல, தான் ஜனாதிபதி ஆசையினை நிறைவேற்ற அரசியல் நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டவை. நிதி ஒதுக்கீடுகள் இன்றி நடுவில் நிறுத்தப்பட்டதால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டனர்.
2015ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்ட 8 வீட்டு தொகுதிகள் 10 வருடங்களாக கைவிடப்பட்டிருந்தன. தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த திட்டங்களை மீண்டும் உயிர்ப்பித்து புனர் நிர்மாண பணிகளை நிறைவு செய்துள்ளது. சமட்ட சமண திட்டத்தின் கீழ் கல்வெட்டுகளில் பெயர் பொறுக்கி 2 கோடி ரூபாவுக்கு மேல் செலவிடப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. இது அரசியல் விளம்பர நோக்கத்துடன் செய்யப்பட்ட ஊழல் என பல ஆதாரங்கள் வெளிவந்துள்ளன. இதற்கான விசாரணைகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை காணி உள்ளவர்களுக்கு வீடு கட்ட நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் 2025 வரவு செலவு திட்டத்தின் மூலம் தேசிய வீடமைப்பு அதிகார சபை வழியாக முதற்கட்டமாக 70 வீடுகளும், இரண்டாம் கட்டமாக 27 வீடுகளும், மொத்தம் 97 வீடுகள் மிக குறுகிய காலத்தில் புனர் நிர்மாணிக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பிரதேச செயலாளர்கள், தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது முதல் வழக்கினை பதிவு செய்து 24 மணி நேரத்துக்குள் கைது செய்திருப்பேன் என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியவர், நான் இன்று நீதி அமைச்சராக இருந்திருந்தால் மஹிந்த ராஜபக்ச முதலாவது வழக்கை பதிவு செய்திருப்பேன். அவர் மீது போதுமான ஆதாரங்கள் உள்ளன. அவரை 24 மணி நேரத்துக்குள் கைது செய்வது சட்டப்படி சாத்தியம் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து பல மதிப்புமிக்க அரசு சொத்துக்களை திருடி விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு கொண்டு சென்றதாக குற்றம் சாட்டினார். விஜயராம மாவட்டத்தில் உள்ள அந்த இல்லம் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ சொத்து. அங்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான எந்த தனிப்பட்ட உடைமைகளும் இல்லை. எனவே அந்த இல்லத்தில் அவர் சொத்துக்களை எடுத்துச் செல்லும் நடவடிக்கை முற்றிலும் சட்டவிரோதமானது என்று அவர் தெரிவித்தார். மேலும் அந்த இல்லத்தில் இருந்து அரசு சொத்துக்களை வரிசைப்படுத்தி அகற்றுவோம் என்று மஹிந்த ராஜபக்ச தரப்பு கூறியது திருடப்பட்ட பொருட்களை மறைப்பதற்கான முயற்சிதான் என்று சரத் பொன்சேகா குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்து பொருட்கள் எடுத்து செல்லப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் இருவரும் அங்கு இருந்தனர். ஆகவே அவர்கள் இருவருமே அதற்கான முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். ராஜபக்ச குடும்பத்தின் மீது ஏராளமான ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் உள்ளது. ஆனால் அவர்களிடமும் மக்கள் நம்பிக்கையினையும் அரசு வளங்களையும் தங்கள் சொந்த நலனுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைய அரசாங்கம் ஊழலை எதிர்த்து போராடுவதாக கூறினாலும் மஹிந்த ராஜபக்ச மீது சரியான நடவடிக்கை எடுக்காதவரை அந்த கூற்றுக்கு அர்த்தமில்லை என்று அவர் வலியுறுத்தினார். இறுதியாக மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை ஆராய ஒரு உயர்மட்ட விசாரணை அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழு அமைப்பது தற்போதைய அரசாங்கத்தின் கடமை. இல்லையெனில் இது ஊழலை ஒட்டுமொத்தமாக ஒப்புக்கொள்வதற்கு சமம் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் திஸ்ஸவிகாரைக்கு எதிரான மக்கள் போராட்டம் தொடரும் என்றும் இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களை நாங்கள் நம்ப மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் இன்றும் திஸ்ஸவிகாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சம்பவத்தில் கலந்து கொண்ட அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது, சட்டவிரோதமாக தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விகாரை அகற்றும் போராட்டத்தில் இந்த பிரதேச மக்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒவ்வொரு பௌர்ணமி தினமன்றம் செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவாஜிலிங்கம் மேலும் தெரிவிக்கையில், புதிய ஆட்சி ஒரு வருடம் நிறைவு அடைந்த பின்னரும் கடந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களைப் போலவே அவர்கள் ஆய்வு செய்து செயல் விளைவுகளை உணர வைக்கின்றார்கள். தற்போதைய நிலையில் விகாரை அகற்ற முடியவில்லை என்பதால் ஆக்கிரமிப்பை தொடரும் பொழுது பொதுமக்கள் செயல்படும் வாய்ப்புகள் குறையும் என்று கூறப்படுகிறது. எனினும் பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்வார்கள். சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த பகுதியில் இருந்தாலும் மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள். இது தமிழ் மக்களின் விடுதலை மற்றும் சுதந்திரத்தை பெறும் வழியாகும் என்று நம்பப்படுகின்றது. சிவாஜிலிங்கம் தேசிய மக்கள் சக்தி திசை காட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் தற்போது மக்கள் அதற்கான வழிகாட்டலை புரிந்து கொண்டிருப்பதாகவும் அவர்களின் நடவடிக்கைகளை முழுமையாக உணர்ந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார்.